நீங்களா? நாங்க மட்டும் தான் லேட்டு நினைச்சோம், நீயும் லேட்டா? ஒண்ணா போய் திட்டுவாங்களா மச்சான்? டேய் இது என்ன ஸ்கூலா? சும்மா விளக்கின வாடா. நான் பாத்துக்கலாம்டா. சரி, அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிஸ்ல அரவிந்துக்கு வீடியோ சென்ட் பண்ணது யாருன்ற ட்விஸ்ட் உனக்கு தெரியும்னு சொன்னல, அதை சொல்லு. ரொம்ப முக்கியம், வாடா. எனக்கு இப்ப அதான் முக்கியம், சொல்லு. ஆமா சொல்லு. சொல்றா. ஏன் ஏதாவது ஒர்க் வந்துருச்சா? இல்லடி, என்னால் வர முடியல. நீ அந்த ஸ்டோரிக்கு ஒரு என் கார்டு போட்டு வரியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வை, நான் வரேன். வச்சுட்டு போட்டேன்னா உன்னை நீ போய் வாஷ் பண்ணிட்டு வா. இட்ஸ் ஓகே. டேய் அரவிந்த், ஹே எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எங்க? நான் இது இங்க பாடுற சிங்கர் நம்ம ஃப்ரெண்டு தான்டா, அதான் பார்க்க வந்தேன். நீ எங்க? நான் இங்க என் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தேன். எங்க இருந்தான்னு தெரியல. ரேங்க்குக்கு சிரிச்சா அபிஷ்டு அபிஷ்டு தன்னிமைக்கு ஒதுங்கின செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் இதெல்லாம் பொறுக்க இல்லைய வயசு அன்பினால் நான் உரியர். ராக்ஸின் எனக்கு அந்த வீடியோவை காட்டினா நான் அப்படியே அதை அரவிந்துக்கு அனுப்பியிருப்பேன். இதுதான் அப்படியே போகும். போதுமா? வா. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னடா ஆகும்? எபிசோடா? என்ன எபிசோடு? ஏன் சுகி, மேம் நம்ம வெப் சீரிஸ் எடுக்கிறோமா என்ன? நான் கூட படம் எடுக்கிறோன்னு நினைச்சேன். வர்றதே இல்லை, இதுல கதை வேற பேசிட்டு வாங்கடா உள்ள. சதீஷ், அவ்வளோ இன்ட்ரெஸ்டா எந்த சீரிஸ் பத்தி பேசிட்டு வந்தீங்க? மேம் அது ஸ்ட்ரேஞ்சர் கிஸ்னு. அது ஒரு மட்டமான சீரிஸ் மேம். பார்க்க அப்படியே உள்ளூர் சீரிஸ் மாதிரியே இருக்கும். ஐயோ மேம், அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அது என்ன உள்ளூர் சீரிஸ்? ஐயோ, விளக்கம் வேற கேட்குறாங்களே நீயா மேம். அது உள்ளூர் சீரிஸ்னா நான் எப்படி சொல்றது மேம்? என்ன ஸ்டோரி மேம், அது ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கிற சம்பவம் மேம். அதில் ஸ்டோரியாக நான் நரேஷனில் கொஞ்சம் வீக் மேம். அது எப்படா ஸ்டோரி இல்லாமல் இருக்கும்? அதானே நடக்கிற ஸ்டோரி சொல்றா. சொல்லு முத்து. மேம் ஒரு 5 நிமிஷம் மேம் நடிச்சு காட்டுவோம் மேம். ஏன்டா இவ்வளோ பண்ணுறேன்? இல்லை மேம், நானே சொல்லிடுறேன். இதில் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றுறது, குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது, அது மட்டும் இல்லை பாசத்துக்காக இயங்குறவங்களுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறது, இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மகத்தான எஜுகேஷ்னல் பர்பஸ் உள்ள ஒரு சீரீஸ் மேம். ரெகுலராக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேம். அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் கிளைமேக்ஸ் என்னமோ ஹாப்பி எண்டிங் தான் மேம். ஐயோ மேம் 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 போதும் மேம், உள்ளூர்லாம் நமக்கு வேணாம் மேம். நம்ம வேலையை பார்ப்போம் மேம். ஓகே கைஸ், நம்ம மூவியில் ஒரு சில சீன்ஸில் இன்னுமே டயலாக்ஸ் பெட்டராக இருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு ப்ரொடியூசர் கிட்ட இந்த கால் வருது. ஐல் பி பேக். ஓகே மேம். இல்லை ஒன்றும் இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? சார் இந்த மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது சார். சரி சார், புரியுது. நான் மீட்டிங்க்கு வரேன் சார். மீட்டிங்கில் பேசுவோம். ஓகே சார். என்னாச்சு மேம்? நம்ம கீழ்வன்மணி இஷ்யூ பற்றி தான் படம் எடுக்கிறோன்னு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கான். இது ப்ரொடக்ஷன் சைடில் தெரிஞ்சு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்குன்றாங்க. மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு. என்ன பேச போகிறாங்கன்னே தெரியல எனக்கு. சீக்ரெட்டாக தானே வச்சுருந்தோம், எப்படி லீக் ஆச்சு? ஹாய் அடன், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னங்க, சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் குட். உங்கள் ஹெல்த் எல்லாம் ஓகேயா? நார்மல் ஆகிட்டீங்களா? அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக போடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக போடுறேன் டாக்டர். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லையா? நீங்கள் ஃபோனை கூட. ஹலோ சாம். ஹாய் ராக்ஸைன். ஷாம், கொஞ்சம் கூட அவன் செல்ஃப் கேரே பண்ண மாட்டேங்கிறான். அப்பப்போ அவனுக்கு தலைவலி வேற வருது. என்ன சொல்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு மார்னிங் அவன் மயக்கம் வேற போட்டு விழுந்துட்டான் தெரியுமா? சும்மா இருக்க மாட்டியா நீ? அவனை எனக்கு 6 இயர்ஸா தெரியும். இந்த மாதிரி ஆனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆன உடனே எனக்கே பயமாயிடுச்சு தெரியுமா? நீ கொடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஓகே தான்.
ஆடன் நீங்கள் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க, செக் பண்ணிடலாம். செக்கப்பா? ஏங்க காலை நான் சாப்பிடல, அதனால மயங்கி விழுந்துட்டேன், வேற ஒன்றுமே இல்லை. ராக்ஸைன், நீங்கள் ஆடனை கூட்டிகிட்டு வாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நாங்கள் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். நாளைக்கு மார்னிங் அவனை கூட்டிகிட்டு வரேன் சாம். சரி, ஓகே. ஹலோ. ஹலோ மேம். இப்போ என்னடா? டேய், என்னதாண்ட பிரச்சனை உனக்கு? நிம்மதியா வாழதான் விட மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் தூங்க வாத்து விட. இன்னொரு தடவை அந்த ஃபோன் அடிச்சது தூக்கி போட்டு உடைச்சிருவேன் பாத்துக்கோ. ஏய், என்ன எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான் ஆடி உன்னை வாழ வரல, உன் கூட வாழ முடியாம நான் தாண்டி தினம் நெஞ்சரிச்சல செத்துட்டு இருக்கேன். என்னது நெஞ்சிருச்சலா? ஏடோ நான் இப்படி மூட் அவுட்ல கத்திக்கிட்டு இருக்கேனே, ஒரு நாள் ஆச்சு இவ ஏன் இப்படி பண்றா, எதுக்காக இப்படி கத்துறான்னு யோசிச்சிருப்பியா? அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து கேட்டிருப்பியா? என்ன கட்டி பிடிச்சு ஒண்ணும் இல்ல உனக்காக நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை ஆறுதலா பேசியிருப்பியா நீ? அதை நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிருந்தீனா எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து உன்கிட்ட வந்து நான் பேசியிருப்பேன். உன்கிட்ட ஒரு நாள் கூட நான் எமோஷனல் சப்போர்ட்டை ஃபீல் பண்ணதே இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவன் ஒய்ஃப்க்கு பண்ணலனா எந்த ஒய்ஃபா இருந்தாலும் கண்டிப்பா சண்டை போடதாண்டா செய்வா. ஆனா நான் ஒரு நாளாவது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் ஒரு எமோஷனல் சப்போர்ட், அதை உன்னால தர முடியல. ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாத ஜடத்த கூட எல்லாம் இருந்து டெய்லி நான் நரக வேதனையை அனுபவிக்கிறேன். ஏண்டி எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், அத பத்திலாம் பேச மாட்டேன். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே. அத விடு, என் கெரியர் பத்தி என்ன கேட்டிருக்கியாடி நீ? என்ன பண்ற, எப்படி போகுது, ப்ராக்ரஸ் ஆகுதா இல்லையா, ஹெல்ப் ஏதாவது வேணுமா, ஏதோ ஒண்ணு போற வரவன் கூட அக்கறையா கேட்பாண்டி. அப்புறம் எப்படி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் உனக்கு? இப்படி எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணி பண்ணி எல்லாத்தையும் ரூன் பண்ணிட்டடா நீ. முன்ன பின்ன தெரியாத உன்னை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? நீ ஒரு செல்ஃபிஷ் நார்சிஸ்டிக் மேல் சாவனிஸ்டா. நீலாம் சத்தியமா உருப்படவே மாட்ட. ஆமாண்டி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண ஜாலியா இருக்கலாம் நினைச்சல, என்ன செருப்பால் அடிக்கணும். ஆரம்பத்துல எல்லாம் இனிச்சுது, போக போக தாண்டி நீ எப்படி போட்டோம் எரிச்சல் மயிரா ஆகுது எனக்கு. எனக்கும் தானே எரிச்சல் மயிரா இருக்கு, உன் மூஞ்சி பார்த்தாலே எரிச்சல் மயிரா வருதுடா. சரி, இவ்ளோ நாள் சினிமான்னு சுத்திக்கிட்டு இருந்தல, என்னத்த கிழிச்ச? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசலன்னு வைய வாய் உடைச்சிரும். எங்க உடனே பாப்போம், உடனே பாப்போம். இந்த செக்கப் இப்போ தேவையா? ஆமாம், முக்கியம்தான். எது தேவை எது தேவையில்லன்னு டாக்டர் நாங்கள் தான் சொல்லுவோம். ஹே, சாருக்கு ஸ்கேன் எடுத்தாச்சு, ரிப்போர்ட்ஸ் ஈவினிங் வந்துடும். சாதாரண மயக்கம், எதுக்கு இதெல்லாம்? சார், நீங்கள் ஸ்கூல் ப்ரேயரில் வெயிலுக்கு மயக்கம் போட்ட ஸ்டூடெண்ட் இல்லை, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆமாடா, நீயும் கஜினி சூர்யா மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுறது? அப்புறம் ரோட்டில் பைத்தியம் மாதிரி தானே தெரியுவ. ஹலோ, திஸ் இஸ் நாட் அ ஜோக். டாக்டர், நான் சும்மா இவனை கலாய்க்கிறதுக்காக அப்படி அதுக்குன்னு இப்படி தான் பேசுவீங்களா? நீங்கள் ஜாலியாக பேசுறது இல்லை எதாக இருந்தாலும் வெளில வச்சுக்கோங்க. என் முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது. ஏய் டாக்டர், அவசரமா கலாய்ச்சா? எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? ஐம் சாரி. பரவாயில்ல டாக்டர், என் மேலே இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கீங்களா? என் லைஃப்ல யாரும் இவ்வளோ கேர் காட்டினது கிடையாது. இந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் கையில் கிடச்சாக்க மூஞ்சியை உடச்சலான்னு தோணுச்சு, பட் இப்போ அது தோணல. ஏன்? அந்த ஆக்சிடென்ட்னால தானே உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு, பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவனை பார்த்தா தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். அவள் தான் கால் பண்ணுறான். சரி டாக்டர், நான் அப்புறமா வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கிறேன். டாக்டர், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அதானே? தேங்க்யூ. ஓகே டாக்டர். ஹே மேம் வந்துட்டாங்கடா. சுகி, ஒரு டீ சொல்ல. ஆடனோட ரிப்போர்ட் என்ன மேம் சொன்னாங்க? chronic traumatic cerebrovascular instability. ப்ரொடியூசர் சைடில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து
இந்த படம் பண்ணால் ஓடாது, கேஸ்ட்டை பற்றின படம், உங்கள் பேருக்கு தான் கெட்டது வரும் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க போல். அதுக்கு நீங்கள் என்ன மேம் சொன்னீங்க? என்னென்னமோ சொன்னேன், ஆனால் அவங்க கேட்குற நிலமையில இல்லை. ஸோ ஃபைனலி ஃபைனலி எஸ், அவன் பிரெயினுக்கு போகிற பிளட் எப்போ வேணால் பிளாக் ஆகலாம். அவன் எப்போ வேணால் கோமாக்கும் போகலாம், எப்போ வேணால் செத்தும் போகலாம். படத்தை ட்ராப் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. மேம் என்ன மேம் சொல்கிறீங்க?